Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க formulas and functionsல போன வீடியோல நம்ம பார்த்தது match function. Match function என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வேல்யூவை சர்ச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்காம அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத எடுத்து வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். சரி, பொசிஷனை வச்சு நான் என்ன பண்றது, அதை நாங்க எங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா சொல்லியிருந்தேன். அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா முந்தின வீடியோல பார்த்த Hlookup-ஓட சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். Hlookup-ல மட்டும் இல்லாம நம்ம இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் பொசிஷன் தேவைப்படுதோ நம்ம அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Hlookup-ல நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு ஒரு டேபிள் போட்டுட்டு நம்ம Hlookup-ஐ வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்ம இங்க மாத்த ஒரு சப்ஜெக்டா மாத்த அதுக்கான மார்க் என்ன அப்படின்னு வர வைக்கிறதுக்கான நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். இதுல நம்ம இந்த சப்ஜெக்ட மாத்துறோமே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் மாத்துற மாதிரி நம்ம போடல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனாவது ரோல இருந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ அந்த எத்தனாவது ரோல இருந்தாங்க அப்படின்னு சொல்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல சப்ஜெக்டையும் மாத்த போறோம், அதே மாதிரி நம்மோட ஸ்டூடெண்ட்ஸையும் மாத்த போறோம். சரிங்களா? முதல்ல நான் உங்களுக்கு Hlookup ஞாபகப்படுத்திடுறேன். Hlookup என்ன பண்ணணும், Hlookup அப்படின்னு சொல்றது ஒரு ரோல இருந்து இன்னொரு ரோட லுக்கப் எடுத்து வந்து கொடுக்கும். சோ லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்றது சயின்ஸ். இது எங்க இருக்கு, நம்மளோட டேபிள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம டி அப்படின்னு சொல்றது எத்தனாவது ரோல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது 1, A2, B3, C4, D 5th ரோல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது எக்ஸாக்ட் லுக்கப் அப்படின்னு சொல்ற ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டோம். டி அப்படின்ற ஸ்டூடெண்ட் சயின்ஸ்ல 68 மார்க் வாங்கினாங்க அப்படின்னு வந்துடுச்சு. இதையே நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு மாத்திரனா 74 வாங்கினாங்கன்னு வந்திருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்டை மாத்தினேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இது மாறல. சரி, இது மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 அப்படின்றத நம்ம மாத்திட்டே இருக்கணும். சரி, 5ன்றதை நம்ம எடுத்து வர்றதுக்கு தான் மேட்ச் யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம மேட்ச் அப்படின்னு சொல்றத தனியா பக்கத்துல போட்டு காமிக்கிறேன். லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்றது நமக்கு இதுதான். இதை நம்ம எதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த டேபிளுக்குள்ள பார்க்க போறோம். மேட்ச் டைப் அப்படின்னு சொல்றது எக்ஸாக்ட் மேட்சா இருக்கணும். சோ 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சோ A அப்படின்னு சொல்றது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதுவே C அப்படின்னு மாத்திரம் அப்படின்னு சொன்னா 4th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுது. சோ இதுதான் நமக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த 5ல நமக்கு வரணும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இத காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இந்த 5 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்து பாருங்க. சி இங்கிலீஷ்ல 42 அப்படின்னு வந்திருக்கு. சி இங்கிலீஷ்ல 42 மாத்தி பாருங்க. சோஷியல்ல 49 கரெக்ட்டுங்களா? அதுவே நான் இத பி அப்படின்னு மாத்தினேன் அப்படின்னு சொன்னா 75 வந்திருக்கு. சோஷியல்ல பி 75. ஏன்னா இது மாறுற மாதிரியே உங்களுக்கு இங்க தேர்ட் பொசிஷன் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். இப்படிதாங்க நமக்கு எங்கெல்லாம் பொசிஷன் தேவைப்படுதோ மேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.